ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு சோயா கறி. இது சோயா சங்க்ஸ், நம்ம பெரிய சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி செம்மையாக இருக்கும். இது காலையில் நம்ம ஒரு ஜீரா ரைஸோ ஒரு சப்பாத்தியோ செஞ்சுட்டு அது கூட தொட்டுக்க இந்த சோயா கறி கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும் இந்த ரெசிபி. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல லஞ்ச் பாக்ஸில் சப்பாத்தியும் இந்த சோயா கறியும் வச்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோயா கறி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சோயா என்ன பண்ணணுன்னா, நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் இந்த சோயா சங்க்ஸ் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. நம்ம தண்ணி கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸ் போட்டு மூடி போட்டு வச்சோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி உப்பி நல்லா சாஃப்டாக ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த பட்டை காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது மையாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், குடமிளகா 1 எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் எல்லாமே ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வேணும்னா ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி எல்லாம் போட்டு விழுது, அந்த விழுது இதில் சேர்த்துடலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எண்ணெயில் இந்த விழுது நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த தக்காளி விழுது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறியோட இந்த கிரேவியும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்போது இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெறும் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப மிதமாக இருக்கும். ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் இந்த கிரேவியில் நல்லா வதங்கி வரணும். நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் இதில் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் இந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா இதாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் பச்சை வாடை இல்லாமல், இந்த பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாம், அந்த பச்சை வாடை எல்லாம் போயிட்டு நல்லா இந்த கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு அந்த சோயா சங்க்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோயா சங்க்ஸ் 3 சைஸில் கிடைக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு மீடியம் சைஸு, ரொம்ப பெரிய சைஸ், 3 சைஸ் இருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சோயா சங்க்ஸில் இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அது நல்லா அந்த மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 கப்பு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாம், அந்த சோயா சங்க்ஸ்க்கு எதுவும் டேஸ்ட் இருக்காது, நம்ம போட்ட மசாலா எல்லாம் அது இழுத்துக்கும். அப்போ தான் அந்த சோயா சங்க்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சோயா சங்க்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரிச்சு, நல்ல ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.